ஏன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது பிகேஎக்ஸ்டி கேம் ப்ளே தான் இதுக்கு மேலே நம்ம போட போகிறோம். ஆனால் பிகேஎக்ஸ்டி கேம் ப்ளே ஆடா அப்படி இருக்கீங்க. ஆமாங்க, இதுக்கு மேலே நம்ம பிகேஎக்ஸ்டி கேம் ப்ளே தான் போட போகிறோம். பிகேஎக்ஸ்டி கேம் ப்ளே போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஆமாங்க, ரொம்ப டோட்டல் ஃப்ரீ. உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம் அந்த அக்கௌண்ட்டை. ஸோ இது ரூல்ஸ் என்னன்னா, ரூல்ஸ் பேசுகிறேன் நமக்கு. ரூல்ஸ் என்னன்னா 50 சப்ஸ்கிரைபர் அது 50 சப்ஸ்கிரைபர் when we are reach 50 subscriber I will give this account. Okay, when we are reach I will give account total free. ஓகேவா, டோட்டல் ஃப்ரீ. இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷ் நம்ம டைம் வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு டோட்டல் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா அல்டிமேட் ரிச் ஐடி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு ஞாபகம் ஐடி தான் இதுவும், அப்படி நான் சொல்லவும் மாட்டேன். ஓகே, ஸோ இந்த ஐடியோட பேர் வந்து ராக்கன் பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவுசஸ் பார்த்துலாம் ஒன்று வேணால் காமிக்கிறேன். ஹவுசஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதை பாருங்கள், இந்த ஹவுஸ் இருக்குது, அடுத்து இது இருக்குது, அடுத்து இது பார்ட்டி ஹவுஸு. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 600 ஜெம்ஸ் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தரல. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஜெம் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு எமௌண்ட் மாதிரி விட்டாங்க. இந்த இதுதான் ஒரு ரீசெண்டாக ஒரு எமௌண்ட் விட்டாங்களா, அந்த எமௌண்ட்டும் இந்த ஐடியில் இருக்குது. ஊவா, ஏதோ இந்த காலத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட உடைக்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி தான் நான் உடச்சிருக்கேன். அது வந்து இந்த மாதிரி தான் அப்படியே இந்த ஓட அப்படியே ஒரு கையில் உடைப்பேன். இவன் என்ன பண்ணுறான், 2 கையில் உடைக்கிறான். இந்த கீழே ஏதாவது ஓடு மாதிரி இருந்தால் அப்படியே டம் அப்படியே ஒரு டக்குன்னு. ஆனால் வர லெவல் எமௌண்ட் இது ரீசெண்டாக இப்போ விட்ட ஒரு எவ்வளோனா ஒரு 45 ஜெம்ஸ் கொடுத்துவாங்க. நான் தான் வாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ ஓகே, இந்த வீட்டில் வந்து கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இந்த கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, நீங்களே பாருங்கள். ஃபேஸ் பெயிண்ட்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். பொறுமையாக காமிக்கிறேன், நீங்களும் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா அந்த வேகமாக யூடியூப் பேசுகிறாங்க, நான் பொறுமையாக அப்படியே பாருங்கள். இது மேலே பேசலாம். அடுத்து வந்து உங்களுக்கு காஸ்டியூமும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இருக்குங்க. இந்த எப்படி சொல்கிறது, அந்த காஸ்டியூம் எனக்கு தெரியாது. இந்த காஸ்டியூம்லாம் பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த ஐடி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஐடி அதுதான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகேவா, உங்களுக்கு பொறுமையாக ஸ்லோ பண்ணி வாங்குகிறேன். நிறைய நல்ல காஸ்டியூம்லாம் இருக்குது. ஓகேவா, பண்டலு பாருங்கள். ஓகேவா, இது நெருட்டோது மட்டும் இல்லை, நெருட்டோது நான் வாங்கணும் பார்த்துட்டு தான் இருந்தேன், வாங்கலை. ஓகே, ஆர்மர் வந்து இந்த ஐடியில் வந்து இதான் ஆர்மர் பார்த்துக்கோங்க. ஆர்மர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. அடுத்து வந்து இது பறக்கிறதாப்பா, அது வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 60 ஜெம்மு இது எல்லாம் இருக்குது. அடுத்து இந்த நடக்கிறது வந்து இது இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த ஹாலன் போல் இதான் இது வந்து பார்த்தோன்னா ஏதோ ஆஃபரில் விட்டாங்க. ஏதோ இதுவும் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு 60 ஜெம்மு ஒரு ஆனால் இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ரோஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஹேர் நீங்கள் பாருங்கப்பா, ஹேரில் நீங்களே பார்த்துக்கோங்க. பொறுமையாக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஹேர்லாம் நீங்களே பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் பார்த்தாதீங்க, நல்லா இருக்குது, இந்த ஐடி நல்லா இருக்குது. எப்படியாவது இந்த அக்கௌண்ட் எடுக்கணும் நினைக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐடி வந்து முழுக்க ஃப்ரீ. பட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் பண்ணால் தான் மட்டும்தான் புரியுது. ஓகேவா, என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டேன். 2வது ஒன்று பண்ணால் தான் இந்த அக்கௌண்ட்டு ஃப்ரீ. என்னடா உனக்கு போதாதாடா, இன்னும் 2வதுலாம் பண்ணணும்னு கேட்பீங்க. 2வது ஒன்று பண்ணால் தாங்க ஃப்ரீ. ஓகே, நம்ம அப்படியே தள்ளுவோம். ஆனால் எவ்வளோ பொறுமையாக தள்ளுறேன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் தான் நல்லாக்கு. ஸோ அதை நான் வாங்கிட்டேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த 10 ஜெம்மில் விடுவாங்க. ஆர்மர் வந்து இது இந்த ஆர்மர் அட்மின் ஆர்மர் இருக்குது, பழைய ஓல்டு அட்மின் ஆர்மர் இருக்குது. அது வந்து பேண்ட்டு வாங்கிக்கிறேன். பொறுமையாக வாங்கிக்கிறேன். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஆனால் கமெண்ட் செலக்ஷன் லீக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே பொறுமையாக காமிக்கிறேங்க. நீங்களும் பார்த்துங்க, அப்படியே பார்த்துங்க. அப்படியே பாருங்கள், பொறுமையாக தான் காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸோ இந்த 2 பேண்ட் மட்டும் வாங்கலை, இது 30 ஜெம்மி. இது தவிர்த்து எல்லாம் வாங்கியாச்சு. ஹேட் வந்து பார்த்தோன்னா இந்த ஹேட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா இந்த மொட்டை மாட்டிக்கு நல்லா செட் ஆகுது. இதே வச்சுக்கலாம். காஸ்டியூம் இன்னும் மாற்றலை, இந்த மொட்டை மாட்டிக்கு நல்லாவே செட் ஆகுது. அடுத்து இதெல்லாம் இந்த ஹேட்டுங்க, இதெல்லாம் இந்த ஹேட்டு ஹேட்லாம் பார்த்துங்க. அப்புறம் இது இருக்குது பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுவும் ஜெம்மில் விட்டது தான். இதுவும் வாங்கி இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது.
உங்களுக்கு ஷார்ட்டை பொறுத்தவரைக்கும் வந்து 2 மட்டும் தான் இல்லை, இதெல்லாம் இருக்குது. ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது 50 ஜெம்மோ 60 ஜெம்மோ போல் இதுவும் இருக்குது இந்த அக்கௌண்ட்டில். அடுத்து உங்களுக்கு இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க. இது வந்து எப்படி இந்த எப்படி வச்சு இது வந்து ஏதோ ஒன்று வாயிலே வரல, ஏதோ ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் இருக்கும், அதோட அந்த செட்டு தான் இது கையில் மாதிரி இருக்குது. இது வச்சுருக்கலாம், ஓகேவா, நல்லா தான் இருக்குது. ஷூஸ் வந்து ரெயின்போ ஷூ இருக்குது இதில். யூனிகார்ன் ஷூ சொல்லுவாங்களே, யூனிகார்னும் இருக்குது. காமிக்கிறேன். இதாங்க பாருங்கள், உங்களுக்கு இது இருக்குது. அப்புறம் உங்களுக்கு யூனிகார்ன் ஷூ அது இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் வேணும்னா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு பேரே தரல. கண்ணாடி வந்து நல்ல நல்ல கலெக்ஷனாக இருக்கும். இது பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இதுவும் எனக்கு சரியாக தரல. அடுத்து இது வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸ் தான் இதான் அல்டிமேட்டு, நல்லாயிருக்கும். அடுத்து இது வந்து இது வேறு ஏதோ காஸ்ட்யூம் அப்படின்னு இன்னும் இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எலைட் பாஸில் விட்டது போல், சாரி ஏதோ PK பாஸா எனக்கு தெரியல. மாஸ்க் வந்து பார்த்தோன்னா பார்த்துருங்க. அடுத்து பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக இந்த அப்டேட்டில் விட்டது, அதனால் யோசிச்சு விட்டுறேன். அடுத்து இது இருக்குதுங்க. இது வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு பைரட் பண்டில் இருக்கும். PK சொல்கிற பை மாதிரி இருக்கும். அடுத்து பின்னாடி வந்து பாருங்கள் ஏதோ ட்ரக். இது நல்லா இருக்குது, ஒரு பேக் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த லக்கேஜ் பேக் மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ இந்த ஈவெண்ட்டில் ரீசெண்டாக விட்ட ஈவெண்ட் தான். இது வந்து பார்த்தோன்னா கோணிட்டு ஏதோ ரக்கை இது வந்து ஆர்மரில் விட்டது. இது நல்லாயிருக்கும். இது இருக்குது. அப்புறம் இது இருக்குது, இந்த ஸ்னேக் பாபு. இது நல்லாயிருக்கும், டீசெண்டாக இருக்கும். இல்லை இதில் விங்ஸ் இருக்குது. இதை பாருங்கள், இந்த விங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு, ஓகேவா. PK ஷாப்பில் இருந்தாலும் இது 100 120 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஐடியில் இருக்கு பாருங்க, இது போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இது ஏதோ ஒரு ஹேர் வச்சுருக்கேன். ஹேர் வந்து என்ன வச்சுருக்காங்க, ஹேர் வந்து இந்த ஏதோ ஒரு கார்ட்டூன் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கும் இந்த ஹேரு. இது எதுக்கும் செட் ஆகுங்க, எல்லாருக்கும் செட் ஆகும். ஓகே, இது வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா அடுத்து என்னென்னா இது எமௌண்ட்டு கலெக்ஷன் நினச்சிட்றேன். எமௌண்ட்டு இது பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக விட்டது. வந்து உள்ளே போய்ட்டு வருவோம். இது இருக்குது. சிரிக்க மாட்டேங்குது. இப்போ இது ரீசெண்டாக விட்ட அமௌண்ட்டு இதுவும் இருக்குது. இது வந்து கராத்தே அமௌண்ட்டு சொல்லுவாங்க, அந்த கராத்தே அமௌண்ட்டு நல்லா இருக்குது. அது ஏதோ பன்னி மாதிரி ஒரு அமௌண்ட்டு. அது அமௌண்ட்டு. இது ஏதோ டான்ஸு. இதான் மாசாக இருக்கும். நான் இதை வந்து இதாங்க அல்டிமேட்டே இதுதான். நல்லாயிருக்கும். கிளாப் இருக்குது பாருங்கள், கிளாப் இருக்குது. அப்புறம் என்னது இது டான்ஸு எல்லாம் பாருங்கள் மக்களே. இந்த டான்ஸ் எல்லாம் பாருங்க, டான்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஒன்றுமே கேட்கல, நல்லது. டான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே இது இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குங்க. இது இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கல்ஸ் கம்மி வந்துச்சுங்க. பேக் ஐட்டம்ஸ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஐட்டம்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஜெம்மில் விட்டுருக்கோம். நம்மளோட வாயிலிருந்து நெருப்பு வரும். அடுத்து இதுதான் மாசம் இருக்கும். ஊற்றுனா இருக்கும், நாளை ஏதோ வந்து புகை வரும், இந்த ட்ராகன் மாதிரி ஏதோ புகை வரும். மை காட், இந்த ஐடியில் ஒரே பிரச்சனைனா, இந்த ஐடி வந்து நிறைய பேர் ஆடிட்டுருக்காங்க. நான் மட்டும் தான் இந்த ஐடியா இல்லை, நிறைய பேர் ஆடிட்டுருக்காங்க. அதுக்கு தான் நான் பார்க்குறேன். பார்ப்போம், கண்டிப்பாக வந்துடும். இப்படி தான் ஆகும். ஐடி வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட் வந்து எப்படி கிடச்சதுன்னா, ஆக்சுவலி இது யாரோட இதுனா என் ஃப்ரெண்டு இருப்பான். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னா PK ஒன்று பிடிக்குமான்னு கேட்டான். என்ன எதோட இது பார்த்தேன், அப்போ தான் தெரியுது, ஓ இதுவா. ஸோ
சரி விளையாடலாம் சொல்லிட்டு சும்மா ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. அது வந்து ரிஜிஸ்டர் பண்ண போயிடுச்சு போல். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணால்